ரெய்ட் 1 மற்றும் ரெய்ட் 2 பட டைரக்டர் கேரத் எவன்ஸோட புதுப்படம் தான் இந்த ஹவாக். தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கு. டாம் ஹார்டி ஹீரோவை நடிச்சிருக்காரு. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கதையெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு அரசியல்வாதியோட பையன் தப்பான நேரத்தில் தப்பான இடத்துல ஒரு கொலை நடக்கிறப்ப மாட்டிக்கிறாரு. எப்படி அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஆனால் அந்த கொலையில் சம்மந்தம் இருக்கும் என்ன அவரை கொல்ல கேங்ஸ்டர் குரூப்பு துரத்துது. அதே நேரத்தில் ஒரு போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கரப்டான போலீஸும் இவரை துரத்துறாங்க. அந்த பையனை உயிரோட காப்பாற்றி கூப்பிட்டு ஒரு வேலையை இன்னொரு கரப்டடு போலீஸான ஹீரோவிடம் கொடுக்குறாரு அவங்க அப்பா. இப்போ அந்த பையனை காப்பாற்ற கிளம்பு ஹீரோ போகிற இடமெல்லாம் கன் ஃபைட்டும் சேசிங் தான். இதையெல்லாம் தாண்டி அந்த பையனை ஹீரோ காப்பாற்றினாரா இல்லையா என்பது தான் படம். பாசிட்டிவ் விஷயங்கள் என்னென்னா ஃபைட்டு சேசிங் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் பாருங்கள், படத்தளப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எப்போ பார்த்தாலும் கும்பலாக சுட்டுட்டே இருக்கானுங்க. எவனை சொல்கிறான் என்னதானே நடக்குது என்கிற அளவுக்கு பல காட்சிகளில் ஒரே குழப்பம்தான். ஒருத்தனை கொல்லணும்னா ஒரு தடவை இல்லை 2 தடவை சுடுறதை பார்த்துருப்போம். இதில் என்னென்னா சின்ன பிஸ்டலாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மிஷின் கன்னாக இருந்தாலும் சரி, குண்டு காலியாக போகிற அளவுக்கு ரத்தம் தெறிக்க சுடுறானுங்க. ஹீரோ ஃபேமிலி பேக்ரவுண்டு, கடைசியில் வர சென்டிமெண்ட் காட்சியெல்லாம் எதுக்கு வச்சுருக்கானுங்கன்னே தெரியல. ஒன்றும் படத்தில் செட் ஆகலை. டாம் ஹார்டி மாதிரி டேலண்டான ஆளை ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெய்டு படங்கள்லாம் என்ன மாதிரியான தரமான சம்பவம், அந்த மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்த்த எனக்கு இந்த படம் ரொம்ப ஏமாற்றமே. ஆக்ஷன் படம் பிடிக்கும் என்றால் பார்க்கலாம், மற்றவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது.